லைஃப் சூப்பர் மாஷா நான் Assalamualaikum my dear viewers, welcome back to my channel Tasty Enjoyable Homemaker. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது வந்து இந்தியா vlog தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்தியாவில் வந்து எங்கள் வீடு கிட்ட வந்து ஒரு டேம் இருக்குது. ஸோ அந்த டேமில் போய் குளிக்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் எல்லாருமே போனோம். குளிக்கலான்னு இல்லை, சும்மா தண்ணி கையெல்லாம் நினச்சிக்கலாம், சின்ன பசங்களாம் குளிக்கலாம் அந்த மாதிரின்னு நினச்சோம். பட் பார்த்தா டேம் வந்து நிறைய தண்ணி இருக்கிறதால போலீஸ்லாம் வந்து டேமில் குளிக்கக்கூடாது, இது வந்து ஆபத்து, ஸோ வந்து இப்போ தண்ணி நிறையா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து எல்லோரும் சும்மா வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஃபோட்டோஸ் மட்டும் எல்லாருமே எடுத்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ கும்பலாக இருக்காங்க பாருங்கள், இவ்வளோ பேர் வந்து வந்திருந்தாங்க. பட் எல்லாருக்குமே ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக ஆகிடுச்சு, ஏன்னா குளிக்க முடியலன்னு. ஸோ எல்லோரும் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. போலீஸ்லாம் வந்து எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டாங்க, ரொம்ப நேரம் அங்கே நிற்க வைக்கலை. ஏன்னா வந்து இது ஆபத்து, யாராச்சும் போய் குளிச்சிடுவாங்களோன்னு போலீஸ் வந்து பயந்துட்டு அவங்க வந்து இது வந்து கொஞ்ச நேரம் வேடிக்கை மட்டும் பார்க்க வந்து அலோ பண்ணாங்க. இந்த தண்ணிலாம் வந்து அவ்வளோ அழகான நேச்சுரலான மழை தண்ணி. ஸோ அங்கே ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். அதுக்கு எங்கள் வீட்டோட மரம் இது. ஸோ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு சின்ன தோட்டத்தை உருவாக்குனாங்க. என்னென்னா கொய்யா மரம், முருங்கை மரம், அப்புறம் நெல்லிக்காய் மரம், ஓம இலை, அப்புறம் என்னது குப்பைமேனி இலை, ஸோ வாழை மரம், அது எல்லாமே வந்து எங்கள் அம்மா வந்து உருவாக்குனது. ஸோ எங்கள் அம்மா வச்ச இளநீ தண்ணி வந்து அஸ்மா வந்து என்ன பண்ணியிருக்கா, ஸோ இளநீ காய்ச்சிருக்குன்னு சொல்லி ஆளை கூப்பிட்டு இளநீ வெட்டி எங்களுக்கெல்லாம் வந்து கொடுத்தாங்க. ஸோ இது வந்து அம்மா வந்து உயிரோடு இருக்கும்போது வச்சது. இப்போ அவங்க இல்லை, உயிரோடு இல்லை, பட் அவங்க வச்ச இளநியை வந்து நம்ம வந்து குடிச்சிட்டு இருக்கோம். ஸோ ஒருத்தர் வந்து உயிரோடு இருக்கும்போது ஒரு மரம் வச்சாங்களோ, அதுலேருந்து இருக்கிற வந்து ஃப்ரூட்ஸோ இல்லை சாப்பாடோ பறவைகளோ இல்லை மனிதர்களோ சாப்பிட்டா அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த நன்மை வந்து அவங்களுக்கு வந்து போய் சேருமா. இன்ஷா அல்லாஹ் எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த நன்மை வந்து போய் சேரணும். எங்கள் அம்மா வந்து கஷ்டப்பட்டு வந்து இதெல்லாம் வந்து பண்ணாங்க. எங்கள் அம்மா உயிரோடு இல்லை, அவங்க வச்ச இளநீ வந்து அவங்க இளநீ மூலயமா அவங்க எப்போவுமே எங்களுக்கு ஏதாச்சும் வந்து கொடுப்பாங்க இல்லையா, அவங்க இளநீ மூலயமா அவங்களோட சாப்பாடை வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரே எமோஷ்னலாக எனக்கு இருந்துச்சு அது வந்து குடிக்கும்போது. வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களோட கசின் வீட்டுக்கு வந்து போயிருந்தோம். அந்த பிள்ளைக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அதனால குழந்தை பிறக்கிறதுக்காக அவங்க வீட்டை விசிட் பண்ணோம். எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம். எங்கள் அண்ணனுக்கு வந்து 12th anniversary. ஸோ நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம், சியர் அப் பண்ணிட்டு இருந்தோம். ஹாப்பி anniversary to you, happy anniversary to அண்ணே பாபி. கிளாப் பண்ணுங்க, எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. சூப்பர், ஃபேன் போடு. ஹக்கிமா நிக்கிறா. பிஸ்மில்லா. சூப்பர் மாஷா. நான் ஊட்டி விடுறேன் பாபிக்கு அண்ணனுக்கும். ஹக்கிமாக்கு எங்க பேர் கேமரா பேர் எனக்கு ஊட்டி விடுறாரா மாமாக்கு. நான் ரெண்டு பேருக்கும் ஊட்டி விடுறேன். உங்க குட்டிக்கும்
எங்கள் அண்ணன் வீட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணிவிட்டு எங்கள் அண்ணன் வீட்லேயும் பிரியாணி தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு நைட்டு டின்னருக்காக வந்து எங்கள் கசின் சிஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தோம். டின்னருக்காக தான் போனோம். பட் அவள் இவ்வளோ வந்து சமைச்சு வச்சுருக்கா. எதுவுமே ஆர்டர் பண்ணதில்லை. இவ்வளோ ஐட்டம் வந்து அவள் வந்து சமைச்சு வச்சா. இதை பார்க்கும்போது எனக்கு கண்ணு கலங்கிருச்சு. என்னடா இது இவ்வளோ சமைச்சு வச்சுருக்காளே அப்படின்னு. நாங்கள் சின்ன வயசுலேருந்து வளர்ந்தோம். அவள் வந்து ஆனால் வந்து அவள் சின்ன வயசு சமையலில் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் இவ்வளோ வேலை பார்ப்பான்னு நான் வந்து கொஞ்சம் கூட நான் நினைக்கல. ஏன்னா இது இவ்வளோ ஐட்டம் செய்கிறது வந்து ஈஸி இல்லை. சமைக்கிறவன் எனக்கு வந்து அது நல்லா தெரியும். ஸோ அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா இவ்வளோவும் சமைக்கிறதுன்னு வந்து எனக்கு நல்லாவே தெரியும். அவள் சூப்பராக எனக்கு ரொம்ப வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கும் அவளுக்கும் வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கணும். அவ்வளோ வந்து எனக்கும் வந்து இவ்வளோ வந்து எங்களுக்கு விருந்து கொடுத்துருக்காங்க. அவள் என்னெல்லாம் சமைச்சான்னு காட்டுறேன். இது வந்து பிரியாணி. இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் அவ்வளோ அழகாக கட் பண்ணி வச்சுருக்கா. அப்புறமா பார்த்திங்கன்னா கபாப் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்கா. அப்புறம் ஆப்பிள், அப்புறமா ஆப்பிள் சேலடு, முட்டை கூட சாதாரணமாக வைக்காமல் மசாலா முட்டை வச்சுருக்கா. தயிர் பச்சடி, அப்புறமா வந்து கோழி வந்து பிரட்டல் மாதிரி பண்ணியிருக்கா. அப்புறமா வந்து அந்த இது கொண்டக்கடலை எல்லாமே டேஸ்ட்டாக இருந்தது. அதில் ஹைலைட் வந்து அந்த கபாப். அது ரெஸ்டாரண்ட்டில் கூட நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக எல்லா சாப்பாடுமே வந்து இவ்வளோ டேஸ்ட்டாக இவ சமைச்சிருக்கா. அப்பா அந்த டின்னர் நாங்கள் 12 வரைக்கும் அவங்க வீட்டில் தான் இருந்தோம். ஸோ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவள் சமைச்சிருக்க நினச்சா எனக்கு மனசே வந்து அன்றைக்கி ஒரே கண் கலங்கிருச்சு. ஸோ அங்கே நாங்கள் நல்லா வந்து அவங்க கூட வந்து சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணோம். இவ்வளோ வந்து ஒரு உழைப்பை போட்டிருக்கா. நல்லா வந்து அல்லாஹ் தஆலா வந்து அவங்களுக்கு வந்து நல்ல பர்க்கத் வந்து கொடுக்கணுன்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இவ தான் வந்து அந்த சமைச்சவ பிங்க் கலர் ஷால் ஹசீனா. இவ தான் இவ்வளோ ஐட்டமும் சமைச்சா. ஸோ அவங்க கூட நல்லா வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஜாலியாக அந்த அவங்க எல்லாருமே நல்லா கிட்ஸ்லாம் ஜாலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அன்றைக்கி வந்து சூப்பராக வந்து அவங்க வீட்டில் வந்து போச்சு. ஸோ எனக்கு வந்து திருப்பி கூட அவளுக்கு நான் தேங்க் பண்ணலான்னு தான் சொல்லுவேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பை பாய் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.